வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த மே மாதம் 31 2024 அன்று புதன் பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அது சமயம் கன்னி, மகரம், மீனம் ஆகிய இந்த 3 ராசி மக்களின் தொழிலில் வெற்றி பெற்று நலமுடன் வாழ்வார்கள். மே மாத இறுதியில், அதாவது இந்த மே மாதம் 31 2024 அன்று நாம் மற்றொரு கிரக பயிற்சியை பார்க்க போகிறோம். புதன் பகவான் அவர் புத்திசாலித்தனம், தர்க்கம், வணிகம், குரல் மற்றும் மூனோபாயம் ஆகியவற்றின் கிரகமாக என்று போற்றப்படுகிறார். அவர் தற்சமயம் ரிஷபராசிக்குள் பயிற்சியாகிறார் மற்றும் அவர் அனைத்து கிரகங்களின் இளவரசன் என்றும் அழைக்கப்படுகிறார். புதன் பகவான் ஏற்கனவே வியாழன், சுக்கிரன் மற்றும் சூரியன் இருக்கும் ரிஷபத்தில் அவர்களோடு சேர்ந்து இவர் 4வதாக பயணிக்கப் போகிறார். மே 31 2024 அன்று புதன் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். அது சமயம் கன்னி, மகரம், மீனம் ஆகிய இந்த 3 ராசி மக்கள் தங்கள் செய்தொழிலில் வெற்றி பெறுவார்கள். கன்னிராசி. ரிஷபராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதால் கன்னிராசி மக்களின் தொழில் ரீதியாக பலன் கிடைக்க வாய்ப்பு உள்ளவர்களில் கன்னிராசியானது உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. கன்னிராசியின் கீழ் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் தொழிலை தொடர குறிப்பாக உந்துதல் பெறுவார்கள். நீங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிப்பது உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த வேலை விஷயத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதை பற்றியும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இந்த புதனுடைய பயிற்சி போக்குவரத்து பயணம் என்பது உங்கள் தொழில்முறை முயற்சிகளில் உயர்ந்த இலக்குகளை நீங்கள் வெற்றிகரமாக அடைவதற்கும் சில குறிக்கோள்களை நிறைவேற்றவும் இந்த நேரம் உதவியாக இருக்கும் என்று நம்பலாம். அடுத்து மகரம். ரிஷபராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் மகராசியில் பிறந்தவர்களுக்கும் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் உதவக்கூடிய தன்மையில் இந்த பயணம் இருக்கும். உங்கள் வேலைவாய்ப்பு கணிசமாக விரிவடையும். மேலும் நீங்கள் நினைக்கும் தொழிலில் முன்னேற உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதலாக நீங்கள் வெளிநாட்டு ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவதற்குண்டான சூழலும் உங்களை நோக்கி வருகிறது. மகராசி மக்கள் பதவி உயர்வுக்கு தகுதி பெறக்கூடிய சூழலும், அதனால் பலவிதமான வெகுமதிகளை பெறுவதற்குண்டான பலனும் இருக்கிறது. மேலும் மகராசி மக்கள் தங்கள் முயற்சிகள் யாவும் பலனளித்து நலமுடன் வாழ்வார்கள். எனவே இவர்கள் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வை அணுவாக ரசித்து வாழ்வார்கள். மகர ராசி மக்களுக்கு இந்த புதன் சஞ்சாரம் நல்ல ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் தரும் சூழலை உருவாக்கி தரும். அடுத்து மீனம். மீனராசி மக்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இப்போது உள்ள வேலையில் பணம் சம்பாதிப்பீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தொழில் முன்னேற்றம் காண்பார்கள். அவருடைய வேலைகள் யாவும் பாராட்டப்படும். அதனால் அவர்களுக்கு பாராட்டு பத்திரமும், சம்பள உயர்வும், பதவி உயர்வும் கிடைக்கும். இது தவிர பணியிடத்தில் சில நன்மையான மாற்றங்களும் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. தங்களின் மேம்பட்ட வேலை வாய்ப்புக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சூழலும், சிலருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. தங்களின் தற்போதைய நிலை மாறவும், செல்வத்தில் உயர்ந்து நல்லதொரு செல்வந்தராக இருக்கவும் வாய்ப்பை இந்த புதன் பயணம் உங்களுக்கு வழங்குகிறது. எக்காரணத்திலும் எதற்காகவும் நீங்கள் பயப்படவோ அல்லது பீதி அடையவே வேண்டாம். காரணம், இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக பலனளிப்பதாக இருக்கும் என்பதை உணர்ந்து மீனராசி மக்கள் சற்று தைரியத்துடனும் கவனமாகவும் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக, தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன், சகலவிதமான தன தானிய ஆபரணாணி ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.